Exercise number 13. Journalize the following transaction in the books of Sundar, who is a bookseller. Bookseller case, let's see here. Commenced business with cash, capital account. So, day 1 of December 2017, cash account debit to capital account. To capital account, the value being 2 lakhs. The value being 2 lakhs. Okay, so we got this now. Second, bought goods from X and Co on credit. Goods வாங்கியிருக்கிறாங்க, goodsக்கு வாங்கும்போது purchases சொல்லணும், nominal account. Creditல இருந்தா party name எடுத்துக்கணும். Party name வந்து personal account. Okay, so second, purchases account debit. By applying the rule, you will get this one. Purchases account debit to X and Co. The value being 80,000 rupees. Okay, so we got this one. And fourth, opened a bank account with 50,000 rupees. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேஷ் தானே இருக்க முடியும். So this is real and this is personal account. Fourth date அன்னைக்கு bank account being the recipient of the cash we deposited to cash account. The value being 50,000 here. The value being 50,000. So we got it now. So next, fifth, sold goods. Apna sales, Naresh, who paid the amount paid in apna automatically name varadu through net banking. So fifth net banking, sixth credit card, seventh on credit. அப்போ இது ரெண்டு சேம் தான். நெட் பேங்கிங் அண்ட் கிரெடிட் கார்டு ரெண்டு சேம் தான். ஸோ 5 and 6 ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, சேல்ஸ் தான். ஒன்று குட்ஸு சோல்டு டு நரேஷ் வேர் த மணி இஸ் ரெக்கவர்டு த்ரூ நெட் பேங்கிங், அகெயின் பேங்க் அக்கௌண்ட் போயிடும். நெக்ஸ்ட்டு அதே கேஸ் கிரெடிட் கார்டு மூலமாக நமக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அப்பயும் பேங்க்குக்கு வந்துடணும். ஸோ 5th and 6th வில் பி த சிமிலர் என்ட்ரி. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ், நேம் வில் நாட் கம். Payment item name varadu. So 5,000 and 5,000. Next, 6th varumbodhu similar, bank account debit to sales account. The value being 7,000 rupees. We got it now. We got it. Clear? And 7th, sold goods to Ashish on credit. கிரெடிட்டில் இருந்துச்சுன்னா பார்ட்டி நேம் வரணும். ஸோ பர்சனல் அக்கௌண்ட், இது நாமினல் அக்கௌண்ட். ஓகே, சேல்ஸ்னு சேல்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஓகே, 7th கேஸ் வரும்போது ஆசிஷ் அக்கௌண்ட் டெபிட் ஆஸ் இட் இஸ் இன் கிரெடிட், பார்ட்டிஸ் நேம் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சேல்ஸ். குட்ஸ்னு போடக்கூடாது, சேல்ஸ்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ த வேல்யூ பீங் 700 rupees. The value being 700. Money withdrawn from bank for through ATM for office use. அப்போ பேங்க்லேருந்து கேஷ் பாக்ஸுக்கு பணம் வருது. ஸோ பேங்க் இஸ் த பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் இஸ் த ரியல் அக்கௌண்ட். பிஸ்னஸுக்கு வருது. ஸோ கேஷ் கம்ஸ் இன், ஸோ டெபிட் பண்ணுங்கள். கேஷ் அக்கௌண்ட் டெபிட், கிவர் வந்து பேங்கர், ஸோ அவரை கிரெடிட் பண்ணிக்கங்க டு பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட். வேல்யூ பீங் 1000. கிளியர்? நெக்ஸ்ட் 9, பர்ச்சேஸ்ட் எ ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் ரியல் அக்கௌண்ட் அண்ட் paid through debit card மூலமாக பே பண்ணுறாங்க அப்படின்னா அது பேங்க் பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் ஓகே டு பேங்க். த பேமெண்ட் இஸ் த்ரூ டெபிட் கார்டு, அதனால் பேங்க் அக்கௌண்ட் வருது. வேல்யூ பீயிங் 2,000 rupees. ஓகே, 2,000 rupees. கிளியர்? தென் 10th one will be salaries paid by cash. Salaries nominal account and cash real account. 10th, salaries and the expenses, so debit பண்ணிக்கிற nominal account rule படி salaries account debit to cash. The value being 6,000. The value being 6,000. I hope you could understand. And 11th one, furniture purchased from Y and Co. So furniture real account, purchased from Y for 25,000 and advance given 5,000. 25,000ல 5,000 தான் பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு 20,000 பேமெண்ட் பண்ணல.
பேமெண்ட் பண்ணல அப்படின்னா பார்ட்டியோட நேம் நமக்கு வேணும். டு த எக்ஸ்டென்ட் நாட் பெய்டு பார்ட்டி நேம் வில் கம். ஸோ 25,000 ஃபர்னிச்சர், 5,000 rupees பேமெண்ட் பண்ணியாச்சு. பேமெண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாக்கா பார்ட்டி நேம் ஒய். ஸோ ஃபர்னிச்சர், கேஷ், பேலன்ஸ் வந்து ஒய். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 20,000 rupees will be in ஒய்ஸ் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் ரியல் அக்கௌண்ட், கேஷ் ரியல் அக்கௌண்ட், ஒய் பர்சனல் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ ஃபர்னிச்சர் உள்ளார வருது, அதை நான் டெபிட் பண்ணுறேன். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் 25,000. ரியல் அக்கௌண்ட்டில் கேஷ் கோஸ் அவுட், ஸோ அதை கிரெடிட் பண்ணிக்கிறேன் டு கேஷ் அக்கௌண்ட் 5,000 rupees. அண்டு இன்னொரு 20,000 rupees ஒர்த் ஃபர்னிச்சர் அவர் நமக்கு கொடுத்துருக்காரு. டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஹி இஸ் கிவிங் அஸ் 20,000 ஒர்த். சார் 25 அதில் 5,000 கொடுத்தாச்சு. கொடுக்காத ஒர்த் வந்து 20,000 rupees டு ஒய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சார் ஒய்ஸ் அக்கௌண்ட், ஒய்ஸ் அக்கௌண்ட், ஒய் அக்கௌண்ட். வேல்யூ பீங் 20,000 rupees. Clear? Okay, copy this.